ஏரியான்றது ஒரு ஷேப்பு எந்த அளவுக்கு ஒரு சர்ஃபேஸை கவர் பண்ணுதுன்றது குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கொயர் ஷேப்பு 1 சென்டிமீட்டர் லென்த்தும் 1 சென்டிமீட்டர் வித்தும் இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது லென்த்தையும் வித்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1ன்னு கிடைக்கும். சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு 2வை சின்னதாக சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதுவோம். இதில் யூனிட் ரொம்ப முக்கியம். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், கரெக்டாக? ஸோ 1 மீட்டர் லென்த் வித் இருக்கிற ஒரு ஸ்கொயரை கன்சிடர் பண்ணுவோம். இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 1 × 1 1 மீட்டர் × மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ஸ்கொயராக இருந்தாலும் ரெக்டாங்கிளாக இருந்தாலும் லென்த்தையும் வித்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடச்சிரும். இந்த ஸ்கொயரை பாருங்கள், 2 சென்டிமீட்டர் லென்த் ஒவ்வொரு சைடும் இருக்குது. ஸோ 2 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஏரியா. இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள், லென்த் வந்து 6 சென்டிமீட்டர், வித்து வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இதோட ஏரியா 6 × 2 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ட்ரையாங்கிள் எப்படி நமக்கு கிடைக்கும்? ரெக்டாங்கிளை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு ஹாஃபாக இருக்குது. இங்கே ரெக்டாங்கிளோட ஏரியா 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த ஷேப்பை ஹாஃப் பண்ணும்போது கிடைக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா 6 ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு வித்துன்னு சொல்லலாம். ஆனால் கிடைக்கிற ட்ரையாங்கிள் எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் கிடைக்கலாம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் கிடைக்கலாம். இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். இதை நீங்கள் எதை வேணாலும் பேஸாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த சைடை பேஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிரவுண்ட் டச் பண்ணுற மாதிரி ரீட்ரா பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அங்கேருந்து கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையும் போது அந்த லைனோட லென்த்து தான் அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. இப்போ பேஸும் ஹைட்டும் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இதோட பேஸ் 4, ஹைட்டு 2. ஃபார்முலா நமக்கு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு கிடைக்குது இல்லையா? நீங்கள் ஒன்று பேஸை ஹாஃப் பண்ணலாம், இல்லை ஹைட்டை ஹாஃப் பண்ணலாம். இங்கே நான் பேஸை ஹாஃப் பண்ணும்போது 2ன்னு கிடைக்குது. ஸோ அந்த 2வை ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதோட பேஸ் 3 சென்டிமீட்டர். பேஸை வச்சுட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்டாக கிடைக்குது. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ இதோட லென்த்து தான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஸோ ஃபார்முலாவில் ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் இங்கே ஹைட்டை ஹாஃப் ஆக்குறேன். ஹாஃப் ஆஃப் ஹைட் வந்து 1ன்னு ஆகிடுது. ஸோ 1 × 3 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த வீடியோ ஒரு சின்ன இன்ட்ரோ, ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இது சம்மந்தமான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து வர சில வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.